வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கையை திணிக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து மார்ச் 12 திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுவார் என தகவல். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்தோனேசியாவைச் சேர்ந்த 2 உட்பட 11 பேரிடம் மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பெண்களின் சமூக பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சர்வதேச மகளிர் தினம் இன்று அனுசரிப்பு. நாட்டின் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்கள் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாடு ஒரு மாடலாக இருக்கிறது. கொளத்தூரில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் புகழாரம். என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று இஸ்லாமிய மக்கள் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. தவேக தலைவர் விஜய் இஸ்லாமியர்களுக்கு நன்றி. போகிற போக்கில் மிதித்து தள்ளிவிடுவேன். எனக்குள் ஓடுவது அதிமுக ரத்தம், உன் உடம்பில் ஓடுவது என்ன ரத்தம்? அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் திடீர் சந்திப்பு. ராஜேந்திர பாலாஜி கடுமையாக விமர்சித்த நிலையில் இபிஎஸ் உடன் சந்திப்பு. பாஜகவால் தான் தோற்றோம் என்று கூறியவர்கள் தற்பொழுது பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள். அதிமுகவை மறைமுகமாக சாடிய பாஜக தலைவர் அண்ணாமலை. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்ற பாஜகவினர். பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து பெற்றதால் சலசலப்பு. பள்ளி அருகே நின்று கொண்டு மாணவ மாணவிகளிடம் கட்டாய கையெழுத்து பெறும் பாஜக நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. உலக மகளிர் தினத்தையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. சென்னை மதுரவாயில் அடுத்துள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் விருது வழங்கி கௌரவிப்பு. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மாநிலம் முழுவதும் சுமார் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் பட்டா வழங்க நடவடிக்கை. மார்ச் 10ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு. மாசி மாதத்தின் முகூர்த்த தினம் என்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பத்திரப்பதிவுத்துறை முடிவு. திண்டுக்கல் மாநகராட்சி பள்ளியில் மேற்கூரை விழுந்து 7 மாணவர்கள் காயமடைந்த சம்பவத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் சஸ்பெண்ட். பள்ளியை சீரமைக்கும் ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவு. கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம்.
மேகதாதுவில் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது. அணைக்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்து விட்டதாக சித்தராமையா அறிவித்த நிலையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரணியா ராவை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்திற்கு கோரிக்கையை ஏற்று பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. போலி வாக்காளர் அடையாள அட்டை பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதி. ஒரு வழியாக தவறை ஒப்புக்கொண்டிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் சாடல். கேரளாவில் 4 ஆண்டுகளில் சுமார் 41,000 கோடிக்கு லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடந்திருப்பதாக ஆர்டிஐ மூலம் தகவல். அரசுக்கு இதன் மூலம் 11,518 கோடி வரி வருவாய் ஆகவும் 2,781 கோடி லாபமாகவும் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அறிவிப்பு. வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுப்பதை போன்று ஏடிஎம்மில் வருங்கால வைப்பு நிதியை எடுக்கும் நடைமுறை விரைவில் அமல். மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகைக்கான கொண்டாட்டங்கள் தொடக்கம். மதுரா மாவட்டத்தில் உள்ள நந்தன்கோட்டை பர்சானாவில் மக்கள் உற்சாக நடனம். பாகிஸ்தானில் அதிகாலையில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 17வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி குஜராத் அசத்தல் வெற்றி. அதிகபட்சமாக குஜராத் வீராங்கனை ஹர்லின் தியோல் அரை சதம் அடித்து அசத்தல். நாளை நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் பங்கேற்க துபாய் மைதானத்திற்கு வருகை தந்த இந்திய அணி. மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு. உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் பட்டம் வென்று தமிழக வீரர் பிரணவ் வெங்கடேஷ் சாதனை.